டே சனியம் பிடிச்சவன்களா, இங்க பாருங்கடா, சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. இன்னும் 2 மாசத்துக்கு இந்த தியேட்டர்ல தான் வேலை பார்க்க போறோம். அதனால ஒழுங்கா உங்க சேட்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடணும், சரியா? டே வர்க்கீசு முட்டாபேலே, உனக்கு தான் சொல்றேன், ஒழுங்கா இருக்கணும் பாத்துக்க. சரி மேஸ்திரி. உன் மாப்பிள்ளைட்டையும் சொல்லிரு, அப்புறம் அவன் பாட்டுக்க செவரேறி குதிச்சு ஓடிராம. அதெல்லாம் எதுவும் ஆகாது மேஸ்திரி, பயப்படாதீங்க. மேஸ்திரி வாங்க, வண்டிலா இந்த இருங்க வரேன். மேஸ்திரி இவ்வளவு பெரிய வேலைய இந்த லூசு பைய எப்படி மேஸ்திரி உன்னைய நம்பி கொடுத்தான்? டே இளவெடுத்தவனே, வாயை மூடிட்டு சும்மா இரா. மேஸ்திரி ஏன் வர வேண்டியானே, வாங்க வாங்க, ஏன் இங்கே இருந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? வாங்க வாங்க, இவங்க தான் 2 பேரும் அப்ரண்டிஸா? ஆமா சார், இவன் பேரு வர்க்கீசு, இவன் பேரு கைப்புள்ள சார். ஆகா, வர்க்கீஸு கைப்புள்ள, அருமையான பேரா இருக்கேனே. நல்லா ஃபயர் மாதிரி 30 பேரும் கொண்ட படைகள் மாதிரில வந்து இறங்கிருக்கிய. தம்பியலா, நம்ம இடம் மாதிரி என்ன வேணாலும் அண்ணன்ட்ட கேளுங்க, சரியா? ஊத்தப்படக்கூடாது. சார் எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் வாங்கி தரீங்களா? என்ன வேணும் தம்பி, சொல்லுங்க, வாங்கிருவோம். 60 புயல பொட்டலம் மட்டும் பண்டல் கட்டி வாங்கிட்டு வாங்க சார். 60 போட்டலாமா? அது எப்படியா வர்க்கீஸ், 2 மாசம் வேலையும் தெரிஞ்சுட்டு 60 நாளுக்கு 60 பொட்டலம் கேக்குறியோ? டெய்லி ஒரு பொட்டலத்தை போடுறதுக்கு? ஆமா சார், நானும் கைப்புள்ளையும் டெய்லி ஒரு பொட்டலம் போடுவோம். சார் நீங்க போங்க, இவன் ஒரு பைத்தியம் சார், இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க. மேஸ்திரி கூட்டுவாங்க, வாங்க வேமா, டக்கு புக்குன்னு வேலையை ஆரம்பிங்க. சாமியை கும்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே 7:30 எடுத்து விட்டுட்டான் இந்த நாசமா போனவன். மேஸ்திரி டீ வாங்க போகும்போது ஒரு கட்டு சையது பீடி வாங்கிட்டு வந்துரு. இந்த முட்டாபேலுகளை வச்சு இந்த வேலையை முடிச்சிடலாமா என்னன்னு தெரியல. முடிக்கலாட்டி அவ்வளோதான், நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. அட்வான்ஸ் வேற 10,000 வாங்கி தீபாவளியை கொண்டாடியாச்சு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மேஸ்திரி வேமா வாங்க, கூலி படம் போடுறாங்க, பாத்துட்டு வேலையை பார்ப்போம் ஒரு வழியா. டே கைப்புள்ள, போய் டாய்லெட்ல உள்ள டைல்ஸ் எல்லாம் ஃபுல்லா உடைச்சு அள்ளி போடு. சரி மேஸ்திரி. டே வர்க்கீசு, நீ போய் இந்த செவத்துல உள்ள பழைய பூச்சை எல்லாம் உடைச்சு எடுத்துரு. சரி மேஸ்திரி, நீங்க போய் ஆணி போடுங்கிற வேலைய பாருங்க. வர்க்கீஸ் தம்பி இங்க வாங்க, இங்க பாருங்க, சிமெண்ட்லாம் கொண்டு வந்தாச்சு. எங்க இறக்கும் டக்குன்னு சொல்லுங்க. மேஸ்திரிய படுக்க போட்டு வயித்து மேல இறக்குங்க சார். ஏப்பா தம்பி, மேஸ்திரியை இழுக்காம இருக்க முடியலையோ? அவரே பாவம் அப்ராணி மாதிரி இருக்காரு. அங்கே வருங்க, எப்படி பாக்குறாரு. அண்ணே நீங்க இப்படி இறக்கி வச்சிருங்க. என்ன மேஸ்திரி, விறுவிறுன்னு வேலையை பாருங்க. டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன், காலையிலயும் சாயந்தரமும் கேண்டீன்ல போய் வாங்கிக்கோங்க, சரியா? சரிங்க சார். சார் எம்சாண்டு கொஞ்சம் பெருவட்டா இருக்கு சார், பூசுறதுக்கு சரி வராது, அதனால ஒரு யூனிட் பீசாண்டு மட்டும் இறக்குங்க. அண்ணே எம்சாண்டு நிறைய கிடக்குனே, அப்புறம் வேஸ்டா போயிரும்னே. என்னனே நீ வச்சு தட்டி விடுனே. சார் அப்ப சல்லடை மட்டும் இருந்தா வாங்கிட்டு வாங்க, சலிச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். சல்லடையா? சல்லடைக்கு எங்க போறது? ஐயா நீ என்னனே ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டு இருக்க? வடிகட்டி எடுத்துட்டு வரானே, வடிகட்டி வந்து செலுத்து பூசிடலாம்ல. சூப்பர் சார், 5 வடிகட்டி எடுத்துட்டு வந்துருங்க. 5 என்ன 5, 10 வடிகட்டி எடுத்தனே வர்க்கீஸ் தம்பி. நல்லா நீட்டா சலிச்சு பூசி விட்டுருங்க. என்னையா நிக்கிற, போய் வேலைய பாரியா, மண்டையிலே கொட்டி போடுவேன். வந்து சேரவங்க எல்லாம் பைத்தியமா வந்து தொலைகிறாங்க, கருமம். இந்த கைப்புள்ள முட்டாபைய வேற என்ன பண்றான்னு தெரியல, சத்தத்தையே காணோம். கக்கூசுக்குள்ளேயே தலைய வச்சு தூங்கிட்டான் போல. இப்ப ஓனர் வந்து குண்டிலே மிதிக்க போறாரு. டிங் டிங் டிங்.